பத்தி தான். ஆ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டார் பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவரும் மத்தவங்கள போலவே ஒரு காமனான ஜர்னி பாத்த தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு சினிமால பீக் ரீச் பண்ணிட்டு, அந்த ஃபேம் மூலியமா ஆ இப்ப வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு என்ட்ரி குடுத்திருக்காரு. இவரோட ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் சரி, சில பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும் சரி, இவர அடுத்த சிஎம்மாவே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு சைடு இருந்தாலும், கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஃபோரம்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஆ மாநாட்டுக்கு கூட்டம் கூடுறதெல்லாம் ஈஸி கிடையாது. சினிமாக்கு கூட்டம் கூடுற மாரி மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டிட முடியாது அப்டின்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனா, அத முறியடிக்கிற விதமா நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து அத செஞ்சு காமிச்சிருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு வரவங்க எல்லாரும் ஓட்ஸா கன்வெர்ட் பண்ணிட முடியாது அப்டின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்ட நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு சைடு இருந்தாலும், கனிமொழி அவர்களுடைய பிரதர்ஸே ஆ சினிமா ஃபீல்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க அப்டின்றத அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. தமிழ்நாடு ஹஸ் கிவன் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் டூ ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, கேஷ் அப்டின்ற ஒரு டெர்ம் வந்து காசு அப்டின்ற ஒரு டெர்ம்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆ மேங்கோ அப்டின்ற ஒரு டெர்ம் வந்து மாங்கா அப்டின்ற ஒரு டெர்ம்ல இருந்து தான் வந்திருக்கு. பேண்டி அப்படிங்கிற ஒரு டெர்ம் வந்து வண்டி அப்படிங்கிற ஒரு டெர்ம்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்ல புதுசா இன்னொரு டெர்மும் சேர்ந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா, மீனிங் எல்டர் பிரதர். இந்த டெர்ம் எவ்ளோ காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல இருந்து சவுத்துக்கு வேலை தேடி வர நெறைய நார்த் இந்தியன்ஸ் கூட இந்த டெர்ம யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ ஒரு ஒரு சவுத் இந்தியால, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 50 பேர நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம். ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து கண்டிப்பா அண்ணான்ற வேர்ட வந்து யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு டெர்ம் வந்து சிம்பல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல இன்னொரு புதுசா ஒரு டெர்மும் சேர்ந்திருக்கு. இன்னொரு புதுசான வார்த்தை சேர்ந்திருக்கு. அது என்னன்றது தெரியுமா? UNCLE. அங்கிள் அப்படின்ற ஒரு டெர்ம் தான். இது ஒண்ணும் அவ்ளோ ஒரு ஃபன்னியான ஒரு டெர்மோ அப்படிலாம் இல்ல. இது ஆக்சுவலா வந்து அங்கிள் அப்படின்ற ஒரு டெர்ம நம்ம யூஸ் பண்ணா, இட் இஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட், அ ஸ்லைட் அஃபெக்ஷன் தட் இட் கிவ்ஸ் ஃபார் த பெர்சன். ஆனா, இந்த டெர்ம் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரா ஆயிட்டு வருது. இந்த டெர்ம இப்ப யார் பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். ஆனா, இந்த டெர்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு டோன் இருக்கு. எங்க சொல்லியிருக்கார்? யார சொல்லியிருக்கார்?